பாவியாகாதே, சாத்தானை தேடாதே, நீ சாபமாகாதே. எலிசாயின் தேவனை நீ தேடு, நிம்மதி நீ நாடு. நீ திரும்பு திரும்பு மனம் திரும்பு, பாவம் செய்யாதே, நீ பாவியாகாதே, சாத்தானை தேடாதே, நீ சாபமாகாதே. பாவம் செய்யாதே, நீ பாவியாகாதே, சாத்தானை தேடாதே, நீ சாபமாகாதே. இச்சை கொள்ளாதே, நீ இனியும் சாகாதே, இச்சை கொள்ளாதே, நீ இனியும் சாகாதே. இயேசுவை நீ தேடு, பரலோகம் நாடு, நீ இயேசுவை தேடு, பரலோகம் நாடு. பாவம் செய்யாதே, நீ பாவியாகாதே, சாத்தானை தேடாதே, நீ சாபமாகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்து நம்மை சிருஷ்டித்திருக்கிற தேவாதி தேவனுக்கு மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு கரவோசை எழுப்புவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே வருகை தந்திருக்க யாவரையும் இயேசு பெரியவர் வருகையின் ஊழியங்கள் சார்பாகவும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன். உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தரோடு துதித்திடுவே. பகவாயிரே எல்லாமே பார்த்து கொள்ளு. எல்லாமே பார்த்து கொள்ளு. கலங்கல்லப்பா, நாங்க கலங்கல்லப்பா, கலங்கல்லப்பா, நாங்க கலங்கல்லப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. யெகோவா நீசியே, என்னாலாம் வெற்றி தருவீர். யெகோவா நீசியே, என்னாலாம் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே.
அல்லேலூயா. நின்றபடியே கரவோசி எழுப்பி உங்கள் திராணிக்கு தக்கதாக கரவோசை எழுப்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஓய்வு நாளிலே நாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். இந்நேரத்தில் கூட தேவனாகிய கர்த்தர் வானம் திறந்து கீழே இறங்கி வந்து நமக்கு சொஸ்தத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. பில்லி சூனியங்கள், பில்லி சூனியத்தால் வந்த வியாதிகள், பிசாசனுடைய வல்லமைகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் அதிபதியின் கிரியைகள், பாதாளத்தின் கிரியைகள், சர்பத்தின் ஆவிகள், விக்கிர சேனைகளின் கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிடித்து கட்டுகிற உற்சாம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. சரீரத்தை ஆளுகை செய்கிற பொல்லாத ஆவிகளை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். அப்படியே ஆகட்டும். கர்த்தர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. உற்சாம கையை தட்டி, உற்சாம கையை தட்டி, உற்சாம கையை தட்டி. ஹல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாயனை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். ஆமென். அமர்வோம். வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு பிரியமான ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 3:12 வாசிக்கப்பட்ட அதிகாரம் என்ன? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 12ஆம் வசனமும். 3ஆம் வசனத்தை கேட்போம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். திரும்ப வாசியத. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். திரும்ப ஒரு முறை. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். 12 சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். ஒரு சமகையை தட்டலாமா? அல்லேலூயா. 2 வேத வசனங்களை நாம் தியானிப்பதற்காக எடுத்திருக்கிறோம். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் தருவார். நீங்கள் பெறலாம்.
அல்லேலூயா. இப்போ சோதனையை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் திராணி உள்ள வரைக்கும் உங்களுக்கு சோதனைகளை அனுமதித்து உங்களை சோதித்து புடமிட்டு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உற்சாகமாக ஏற்றிடலாம். இன்னொன்றிலே பார்த்தோம். முதல் வசனத்தை திரும்ப வாசி. உங்கள் விசுவாசத்தினுடைய பரீட்சை பொறுமையை உண்டாக்கும். போதும். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த பொறுமையை உண்டாக்குமா? சரி, வாசித்த உனக்கே அந்த பொறுமை கிடைக்குமா? இல்லை. அப்போது சோதனை காலங்கள், வேதனை காலங்கள் பெருகும்போது நம்ம என்ன செய்யணும்? பொறுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாச பரீட்சை. விசுவாசம் பரீட்சை என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? இல்லை, சோதனை வேற, விசுவாசம் வேற. ரெண்டும் இந்த திராட்சை பழமும் உலர் திராட்சை பழத்தையும் போல. விசுவாசம் என்றால் என்ன? தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. சரின்னு சொன்னால் கையை தட்டலாம். அல்லேலூயா. இப்போ விசுவாசம் என்பது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. அப்படியானால் உனக்கு ஒரு வேதனை பெருகும்போது உன்னுடைய விசுவாசம் எங்கே போகும்? கர்த்தரிடத்தில் போகுமா? உலகத்தாரிடத்தில் போகுமா? உலகத்தாரிடத்தில் போகும். அப்படியென்றால் விசுவாச பரீட்சை ஏற்படும் பொழுது உனக்கு பொறுமை இல்லை என்பதுதான் பொருள். ஏன் இந்த வசனத்தை தெரிந்து கொண்டாய்? உனக்கு ஏற்ற மாதிரி இருந்து உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. விசுவாச பரீட்சை ஏற்படும் பொழுது நாம் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. விசுவாசத்தை விட்டுவிடுவீர்களானால் நீங்கள் தேவனையும் விட்டு விடுவீர்கள். அல்லேலூயா. விசுவாசம் அந்த இடத்தில் என்ன ஜெயமாய் மாற வேண்டும். விசுவாசத்தை விட்டுவிடுவீர்களானால் உங்களுக்கு ஆக்கினி காத்திருக்கிறது, தண்டனை காத்திருக்கிறது. இப்போ சோதனை காலங்கள் வேற, விசுவாசத்தின் காலங்கள் வேற. விசுவாசத்தில் தான் நம்பிக்கை புறப்பட்டு வரும். விசுவாசத்தினால் நம்பிக்கை புறப்பட்டு வரும். ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுவோம். நேற்றைய தினம் ஒரு மனிதன் பேசினார், ஒரு சகோதரன் பேசினார். அவருடைய இருதய வியாதி. தமிழ்நாட்டில் இருக்கிற, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற எல்லா மருத்துவமனைக்கும் சென்றிருக்கிறார். சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்லியிருக்கார். சாத்தியக்கூறு அதாவது ஜீவனை விட வேண்டியது தான். ஜீவனை பெற்றுக்கொள்வதற்குள்ள சாத்தியக்கூறு கிடையாது. அது சர்ஜரி பண்ணாலும் கிடையாது, நீ ஓப்பனாக சர்ஜரி பண்ணாலும் நடக்காது. ஆகவே ஒவ்வொரு மருத்துவமனையாக போய் 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 கடைசியில் போய் நின்ற இடம் சாய்பாபா மருத்துவமனை. உற்சாகமாக கையை தட்டுங்க. அங்கேயும் அவர்கள் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் எல்லா மருத்துவமனைகளுக்கும் கடந்து சென்று அடுத்து விக்கிரகத்தை நேசிக்கிற ஒரு மருத்துவமனையிலும் சென்று விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி நிற்கிறார் ஒருவர். அப்படின்னா அவரிடத்தில் இருக்கிறது விசுவாசம் அவரை விட்டு விலகி போயிருக்கிறது என்று அர்த்தம். விசுவாசத்திலே பொறுமை உண்டாக வேண்டும். பொறுமை உண்டானால் நிதானம் உண்டாகும். நிதானம் உண்டானால் சகிப்புத்தன்மை உண்டாகும். சகிப்புத்தன்மை உண்டானால் கர்த்தருடைய வல்லமை அங்கு இறங்கும். அல்லேலூயா. சோதிக்கிறவர்களை தேவன் அதிகமாய் சோதிப்பதில்லை. உங்களுடைய திராணி என்ன என்று அறிந்து கொள்ளும் வரைக்கும் அவர் சோதிப்பதற்கு அவர் சர்வ வல்லவர். தன் பிள்ளைகளை சோதித்து சிட்சித்து சிருஷ்டிக்கிறது அவர் வேலை. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த மனிதன் கடைசியில் எல்லா மருத்துவமனை கைவிட்ட பொழுது விக்கிரகத்தை நேசிக்கிற ஒரு மருத்துவமனைக்கு கடந்து